திரு ஷானவாஸ் உங்கள்கிட்டேருந்தே தொடங்குறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க? 400 அப்படிங்கிறத மீண்டும் அமித்ஷா இப்போது குறிப்பிடக்கூடியதை பார்க்குறோம். தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் எண்ணிக்கையை தொடங்கி விடுவோம் இந்த முறை அப்படிங்கிற கருத்தையும் அவர் முன்வைக்கிறார். இல்லை 400ன்னு முதல்ல சொன்னாங்க, அப்புறம் இடையில ரொம்ப நாளாக விட்டுட்டாங்க. இப்போ மீண்டும் எல்லாரும் கேட்டு இப்போ நேரத்தோட சொல்கிறாரு 12:30 மணி அளவில் 400ங்கிற எண்ணிக்கை வந்துடும். அது அவரே தான் சொன்னார். இப்போ இந்த 2 கட்ட தேர்தலில் நாங்கள் பாதி தான் ஜெயிப்போம் அப்படின்னு. அப்போ அவங்களால கூட நாங்கள் அது பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா 2 கட்ட தேர்தலில் 100 இடங்களை கடந்து விட்டோம் அப்படிங்கிறாரு. மீதி இருக்கக்கூடிய இடங்களுக்காக தான் இப்போ தேர்தல் களம். அதுதான் அது எப்படிங்கிறது தான் தெரியல. தமிழ்நாட்டில் 40க்கு 40 தொகுதி திமுக கூட்டணி வெளில போகுது. கேரளாவில் ஒரு தொகுதிகளை கூட பாஜகவால் பெற முடியாது. தென் மாநிலங்களில் அவங்க நிலைமை என்னன்னு நமக்கு கண்ணுக்கு முன்னால் தெரியுது. வட மாநிலங்களிலும் கூட நேற்று கூட பார்க்குறோம், ஒரு பிஜேபி தலைவர் பிஜேபி கூட்டத்தில் கேட்குறாங்க யாரிடம் நாட்டை ஒப்படைக்க வேண்டும்னா பிஜேபி கூட்டத்திலே சொல்கிறாங்க ராகுல்கிட்ட ஒப்படைக்கணும்னு. அந்த அளவுக்கு இன்றைக்கி மக்கள் மனநிலை மாறிக்கிட்டு வருது. பாஜகவினுடைய பிரச்சார கூட்டங்கள் குஜராத்திலேயே ரத்து செய்யப்பட்ட காட்சியை பார்க்குறோம். பாஜக வேட்பாளர்களை எதிர்த்து போராட்டம் நடக்குது குஜராத்தில், ஊபியிலெல்லாம். எந்த இடத்தில் திரும்பினாலும் அவர்களுக்கு கூட்டணியும் வலுவாக அமையவில்லை. அவர்கள் நிறுத்திய வேட்பாளர்கள் பல பேரை நாங்கள் நிற்க முடியலைன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. இவர்களால் பிரச்சாரத்தை கூட வளர்ச்சியை நோக்கியோ அடுத்த கட்ட வாக்குறுதிகளை நோக்கியோ கொண்டு போக முடியல. மோடியின் பிரச்சாரம், அமித்ஷாவின் பிரச்சாரம் எல்லாமே வெறுப்பை அடிப்படையாக கொண்டு தான் இருக்குது. ஒன்றுமே இல்லாத முஸ்லீம்ஸை பிடிச்சி வம்புழுக்கிறதுல தான் இவங்களுடைய பிரச்சார நெடி இருக்குதே தவிர, நாங்கள் 10 ஆண்டு காலத்தில் இதெல்லாம் செய்திருக்கிறோம், இதற்காக நீங்கள் வாக்களியுங்கள், அல்லது இப்போது ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்கிறோம், இதெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், இதற்காக வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்ல முடியல. SC/ST மக்கள்கிட்ட போய் உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய 10 ஆண்டு காலத்தில் உங்களுடைய இடஒதுக்கீட்டுக்காக நாங்கள் நின்றுருக்கிறோம், இன்னும் நாங்கள் நீங்கள் கேட்குற இடஒதுக்கீட்டு அதிகப்படுத்தி தருவோம், தனியார் துறையில் இடஒதுக்கீடு, உயர் பதவிகள் இடஒதுக்கீடு அதெல்லாம் உங்களுக்கு செஞ்சு தருவோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுக்க முடியல. அதே மாதிரி OBC-ட்ட போய் கொடுக்க முடியல. அப்போ இவர்கள் அந்த மக்களுக்கு என்ன செய்வோம்னு சொல்லாமல் யார் சொல்லியிருக்காங்களோ, காங்கிரஸ் சொல்லுது இதையெல்லாம் நாங்கள் செய்வோம் OBC-க்காக SC/ST-க்காக, அதை திரித்து உங்கள்கிட்ட இருந்து பிடிங்கி முஸ்லீமுக்கு கொடுக்க போகிறாங்கன்னு இல்லாத ஒன்றை இட்டுக்கட்டித்தான் இவர்களால் அந்த மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ண முடியும் தவிர, அந்த மக்கள்கிட்ட போய் உங்களுக்கு நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கோம், அடுத்தது இதெல்லாம் செய்ய போறோம்னு பிஜேபியால இன்னைக்கும் ஒரு வார்த்தை சொல்ல முடியல. பிஜேபியினுடைய தேர்தலில் போட்டியிடக்கூடியவர்களுடைய நோக்கத்தை அம்பலப்படுத்துவதும் எங்களுடைய பொறுப்பு தான் அப்படிங்கிறார். அதனால நாங்கள் இந்த விஷயத்த சொல்றோம் அப்படிங்கிற பிஜேபி தான் அம்பலப்பட்டுக்கிட்டு இருக்கு. நீங்க இப்போ ஒரு மக்கள்கிட்ட போய் நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்க அப்படின்னா, அந்த விஷயத்துல இடஒதுக்கீடு தொடர்பாக OBC மக்கள்கிட்ட மோடி பேசுகிறார். என்ன சொல்லி பேசுவார், என்ன பேசணும்? OBC இடஒதுக்கீட்டுக்காக நாங்கள் இப்படியெல்லாம் பங்காற்றி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது பாயிண்ட்டு. 50 விழுக்காட்டுக்கு மேலே ரிசர்வேஷன் போகக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் வரம்பு வச்சிருக்குது. அதை நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் உடைப்போம், அந்த வரம்பை தாண்டி உங்களுக்கு இடஒதுக்கீட்டை உறுதி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அது லாஜிக்கு. இந்த மாதிரி மத்திய அமைச்சக பொறுப்புகளில், உயர் பதவிகளில், செக்ரட்டரியர்களில், நீதிபதிகளில் எதுலேயுமே உங்களுடைய பங்கேற்பு இல்லாமல் இருக்குது. 1 விழுக்காடு 2 விழுக்காடே பெரிய போராட்டமாக இருக்குது. SC/ST-க்கும் OBC-க்கும் எல்லாமே முற்பட்ட சமூகத்தினர் தான் அதில் நிரம்பி கிடக்கிறாங்க. இந்த நிலையை நாங்கள் மாற்றி ஒரு பெரிய அதிகார பரவலுக்கு நாங்கள் வித்துடுவோம், அதுக்கு இடஒதுக்கீட்டு விழுக்காட்டு அதிகரிப்போம் அப்படின்னு சொன்னால் அது லாஜிக்கு. அரசு வேலை வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு குறைஞ்சி, அதில் அவங்க இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டிற்காக OBC-யோ அல்லது SC/ST-னுடைய பங்கு அல்லது அங்கே தான் பிரிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய இடம் இருக்கு. எப்படி இப்போ தமிழ்நாட்டில் 3.5 விழுக்காடு இருக்க SC/ST இருந்து பிடுங்கியா முஸ்லீம்களுக்கு கொடுத்துருக்கு? கர்நாடகத்தில் இருக்குது, கேரளாவில் இருக்குது, மேற்கு வங்கத்தில் இருக்குது. SC/ST OBC இருந்து பிடிங்கியா கொடுக்கப்பட்டிருக்கு? இல்லையா? எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு? அரசியலமைப்பு சட்டப்படி அது தவறு என்றால் பிஜேபியே அதை நீதிமன்றத்தில் சேலஞ்ச் பண்ணல. தமிழ்நாட்டில் 17 ஆண்டுகளுக்கு மேலாக கலைஞர் கொடுத்த முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடு நடைமுறையில் இருக்குத, நீதிமன்றம் இருக்குல்ல, நீதிமன்றம் ஒன்று இருக்குல்ல, ஏன் போய் அவங்களால அதை தடுக்க முடியல? இப்போ 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாங்கல்ல, இவங்களுடைய லாபியை பயன்படுத்தி அதை செஞ்சிருக்க முடியும் தானே? இவங்கள்ட்ட என்ன வாதாட வழக்கறிஞர்கள் இல்லையா? சட்ட போராட்டம் நடத்துறதுக்கு இவங்களுக்கு சட்ட நுணுக்கம் தெரியாதா? ஆனால் நீதிமன்றத்தில் போய் அதை இவங்களால கொஸ்டின் பண்ண முடியல. பிரச்சாரத்தில் வம்பு பண்ணிட்டு இருக்காங்க. எங்க போய் இவங்க பேசணுமோ அங்க ஏன் பேசல? அப்போ அது பேச முடியாது. ஏன்னா அது சட்டப்படி வழங்கப்பட்டிருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணாக அது செய்யப்படவில்லை. முழுக்க பிறகு வாக்கு வங்கி அரசியலிலிருந்து பிரதமர் இந்த நாட்டை மீட்க முயற்சி பண்றாரு. வாக்கு வங்கி அரசியலை காங்கிரஸும் இந்தியா கூட்டணியும் மேற்கொண்டு அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ்னு அவர் கொண்டு வராங்க. வாக்கு வங்கி அரசியல்னா ஒருத்தட்ட 80 ஓட்டு இருக்கு, ஒருத்தட்ட 20 ஓட்டு இருக்குன்னா 80 ஓட்டை நோக்கி அப்பீஸ்மெண்ட் பண்ணாதான் அது வாக்கு வங்கி அரசியல். அப்படி ஒரு அரசியலை இங்க யார் செய்யறாங்களா? பிஜேபி தான் அப்படி ஒரு அரசியலை போலியாக செய்கிறது. அந்த 80 பேருக்கும் உண்மையா இல்லை. அவங்க அந்த 80 பேர் என்பதும் கூட SC/ST OBC தான்.
அந்த எஸ்சி எஸ்டிக்காகவோ அந்த ஓபிசிக்காகவோ ஒரு பயனுள்ள திட்டத்தை சட்டத்தை பிஜேபி கொண்டு வந்தது கிடையாது. அதிலிருந்து 4 பேரை பிடிச்சிட்டு வந்து அடையாளத்துக்கு முன்னிறுத்துற அரசியலை தவிர மோடியை முன்னிறுத்துறது, எல்முருகனை முன்னிறுத்துறது, திரௌபதி முர்மு முன்னிறுத்துறதுங்கிறது ஆள் பிடிக்கிற வேலை. அந்த சமூகங்களுக்கு உண்மையில இவங்க என்ன செஞ்சிருக்காங்க? ஒண்ணும் கிடையாது. எல்முருகன் இங்க வந்து வாய்களே மோடி நியூஸ் 18 பேசும்போது 3 முறை எங்களுக்கு வாய்ப்பு வந்துச்சு குடியரசுத் தலைவர்களை உருவாக்குவதற்கு. முதல் முறை திரு அப்துல் கலாம் இஸ்லாமியருக்கு கொடுத்தோம், 2வது முறை ஒரு தாழ்த்தப்பட்டவருக்கு கொடுத்தோம், 3வது முறையா ஒரு ட்ரைபல் விமனுக்கு கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறார். அப்ப இதெல்லாம் எங்களோட ரெப்ரசன்டேஷன். இதெல்லாம் தனிநபர் பதவி. அப்துல் கலாம் என்கிற ஒரு இஸ்லாமியருக்கு கொடுத்துட்டு இஸ்லாமியர் ஒட்டுமொத்த பேருக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுங்கிறார் மோடி. திரௌபதி முர்முங்கிற ஒரு பழங்குடியினத்தை சார்ந்தவரை கொண்டு வந்து வச்சுட்டு பழங்குடியின சமூகங்களுக்கு தனியார் துறையில் உயர் பதவிகளில் இன்னும் இடஒதுக்கீடு விழுக்காடு அதிகப்படுத்தப்பட்டு ஒரு வார்த்தை இந்த பிஜேபி தேர்தல் அறிக்கையில் இருக்கா? இப்போ கொடுத்துருக்க தேர்தல் அறிக்கையில் இடஒதுக்கீடை பற்றி ஏதாவது இருக்கா? இப்ப பரப்புரையில பேசுறாருல இடஒதுக்கீட்டை ஆதரிக்கிறோம்னு ஆர்எஸ்எஸ் அமைப்பே சொல்லுது. அது எங்க சொல்லணும்? நீங்க பரப்புரை முழுக்க இடஒதுக்கீட்டை மையப்படுத்தி கொண்டு போறீங்க. அப்போ அந்த பரப்புரைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு மேனிஃபெஸ்டோ தான் நீங்க வெளியிட்டு போறீங்க. அதுல எங்கேயாவது எஸ்சி இடஒதுக்கீடு குறித்து, ஓபிசி இடஒதுக்கீடு குறித்து, எஸ்டி இடஒதுக்கீடு குறித்து, நீங்க முஸ்லீம் இடஒதுக்கீடு நீங்க எதிர்க்கிறீங்க, அதை விட்டுருங்க. இந்த மக்கள், நீங்க எந்த மக்களின் தலைவர் சொல்றீங்களோ அந்த மக்களினுடைய இடஒதுக்கீட்டு விழுக்காட்டை அதிகரிப்பது குறித்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திட்டம் என்ன? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், அதை பத்தி ஏதாவது கமிட் பண்ணிருக்கீங்களா? எதுவுமே கிடையாது. ஓகே, முதல் கட்ட கருத்தை அதை எடுத்துக்கிறேன். திரு நாராயணன், ஒரு வெறுப்பு அரசியலை முன்வைக்கிறது தான் இருக்கு, பரப்புரையில் வேறு என்ன விஷயங்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாரு. அதை தாண்டி தமிழ்நாட்டில் கணக்கை தொடங்குறோம், தென்னிந்தியாவில் காங்கிரஸை விட கூடுதலாக பெறுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கணக்கெல்லாம் எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? தமிழ்நாட்டில் கணக்கெல்லாம் ஏற்கனவே துவங்கியாச்சு. அதனால தான் நானும் கேட்குறேன். 2014 நீங்கள் ஒரு முறை வெற்றி பெற்றார். அவருடைய அந்த அவருடைய பேட்டி முழுமையாக பார்த்தா அவர் என்ன சொன்னார்ன்றது நமக்கு புரியும். 9 மணிக்கு அது ஏர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். 9 மணிக்கு வருது. தமிழ்நாட்டில் பல முறை நாம வந்து இங்கே உங்களுக்கு தமிழ்நாட்டில் இது தமிழில் இல்லை ஆங்கிலத்தில் ரெண்டுலையும் நான் சொல்லணும்னு சொல்கிறேன். அவர் சொல்லியிருக்கிறதா தான் சொல்லியிருக்கேன். ஓகே, அதான் ஃபுல் கான்வர்சேஷன் பார்த்தா அவருடைய அந்த கான்செப்ட்ல எந்த கான்செப்ட்ல சொல்லியிருக்காரு தெரியும். ஆனால் அதை விடுங்க. சரி, அப்போ ஒருவேளை வந்து இந்த இரு கட்சிகள் இல்லாமல் நாங்கள் கணக்கை துவங்குவோம் என்ற பொருள்பட அவர் சொல்லி இருக்கலாம்னு நான் ஒரு வாதத்துக்காக எடுத்துக்கிறேன். அது உறுதியாகி விட்டது, உறுதியாக போகிறது என்று சொல்லுறது உறுதியாகி விட்டது என்று நான் தெளிவாக சொல்கிறேன். 40 கூடவே எல்லா மாநிலத்துக்கும் சொல்றாரு. அதையும் நான் பின்னாடி இப்போ அரவிந்த் மாதிரி ரோட்ட கேட்குறேன். உத்தரப்பிரதேசத்தில் 80 இடங்களையும் கூட நாங்கள் வெற்றி பெற முடியும் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றாரு. பீகாரில் 40 கூட நாங்கள் வெற்றி பெற முடியுங்கிறாரு. இப்படி எல்லா இடங்களுக்கும் எண்ணிக்கையாக சொல்றாரு. 30 இடங்களை வெஸ்ட் பெங்காலில் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறாரு. இப்போ தமிழ்நாட்டுக்கு என்ன அப்படின்னு கேட்கிறார் திரு ராகுல் ஜோஷி. அப்போ தமிழ்நாட்டில் எண்ணிக்கை சொல்ல முடியாது, ரொம்ப கடுமையான களமாக இருக்குது, அதனால அதில் வந்து அந்த கமிட்மெண்ட் கொடுக்க முடியாதுன்றாரு. அப்ப அது ஒரு இன்னும் கடுமையான ஒரு களமாகத்தான் இருக்கிறது. அவரு சொல்றத பிஜேபிக்கு கடுமையா இல்ல கார்த்திகேசன். இப்போ 40க்கு 40 நாங்கள் இங்கு வெற்றி பெறுவோம்னு நம்ம ஆளுநர் ஷானவாஸ் சொல்றாரு. இது மாதிரி மற்ற மாநிலங்களில் அவர் சொல்ல முடியுமான்னா முடியாது. அதுதான் விஷயம். ஸோ இங்கே தேர்தல் களம் என்பது ஒரு டஃப்பாக இருந்துச்சுன்றது உண்மைதான். ஏனென்று சொன்னால் இங்கே இருக்கிறது பிஜேபிக்கான கேட்குறேன். இல்லை, இரு கழகங்களுமே இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. பெரிய கட்சிகள் இருந்தாலும் மாற்று கருத்துலாம் யாருக்குமே இல்லை, எங்களுக்கு இல்லை. ஆனால் இந்த முறை மாற்றம் வரும். அந்த மாற்று கருத்து இல்லை என்று சொன்னாலும் இந்த முறை மாற்றம் வரும். பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் பல இடங்களில் வெற்றி பெறுவோம் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இதில் அவர் அமித்ஷா அவர்கள் அப்படி சொல்லியிருந்தால் அது சரிதான். இதில் எவ்வளோ இடம்ன்றதை நம்மளால கணிக்க முடியல. இப்போ எங்களை பொறுத்த கணக்கை தொடங்குவோங்கிறது ஒரு இடத்துல வெற்றி பெற்றாலும் தொடக்கம், 2 இடத்துல வெற்றி பெற்றாலும் தொடங்குவோங்கிறதுடைய அர்த்தம் அப்படி தானே பார்க்கலாம். அது நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். நான் வந்து 15 இடம் சொல்லுவேன், அது வேற. நான் 15 இடம் சொல்லுவேன். ஆனால் அப்படின்னா அவர் உறுதியாக சொல்லியிருப்பார். ஏன்னா போன வாரத்தில் பேசும்போது வெஸ்ட் பெங்காலில் 20ன்னாரு, இந்த வாரம் 30ன்னு எண்ணிக்கை சொல்கிறேன். நான் சொல்கிறேன்